சரவணா பரோட்டான்றது ஒரு பரோட்டா கடையே கிடையாது. இது வந்து ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட். ஏன் அப்புறம் நீங்கள் வந்து சரவணா பரோட்டான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சரவணா பரோட்டாஸ் எடுத்து ஒருத்தவங்க ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும்னா மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும்? உங்களுக்கு செட்டிநாடு சிக்கன் கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இது கேள்விப்படல. நம்ம சிக்கன் கொத்து, முட்டை கொத்து செட்டிநாடு கொத்து பரோட்டா இருக்கும், பள்ளிப்பாளையம் சிக்கன் கொத்து பரோட்டா இருக்கும், வறுத்த கோழி கறின்னு சொல்லி அதில் ஒரு கொத்து பரோட்டா இருக்கும். எங்களோட எய்மே வந்து நாங்கள் செய்கிற ஒரு பரோட்டாவும் யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கானது. நீங்கள் சொன்னால் தான் பரோட்டாவே போட்டு கொடுப்போம். ஒரே ஒரு சால்னா 2 சால்னா அப்படின்றதெல்லாம் கிடையாது. பியூர் ரெஸ்டாரண்ட் டைப்பில் ஒரு 40 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவி இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னெல்லாம் கவர் ஆகுது? உங்களுக்கு கீ கொடுக்குற அளவுக்கு எல்லாமே இதில் கவர் அப் ஆகிடும். இன்க்ளூடிங் பிராண்டிங்லேருந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீலேருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இதில் கவர் அப் ஆகிடும். வணக்கம், நான் உங்கள் ஐயப்பன் ராஜேந்திரன். இன்னைக்கு சேலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் டைன் கான்செப்ட்ல சரவணா பரோட்டாஸ், அவங்களோட ஃபவுண்டர் மிஸ்டர் சரவணன் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபார்மெட்ல எல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்துல வாங்க டீட்டெயில்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்க சரவணன், சரவணா பரோட்டாஸோடைய ஃபவுண்டர். நான் சரவணா பரோட்டாஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் இன் அண்ட் அரவுண்ட்ல 3 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சேலம் கோயம்புத்தூர் ஹைவேல போனீங்கன்னா ஒரு பிரான்ச்சஸ் வந்து சங்ககிரி கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் சேலம் திருச்சி ஹைவேல மல்லூர்ன்ற இடத்துல ஒரு பிரான்ச் இருக்கு. சரவணா பரோட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2011 சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ண ஹோட்டல். இந்த கடையை ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து பை ப்ரொஃபஷன் வந்து இது வந்து என்னுடைய பிஸ்னஸ் கிடையாது, எங்கள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸும் கிடையாது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த பரோட்டான்றது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். பட் எங்கே போனாலும் அது வந்து ஒரு டால்டா மிக்ஸ் பண்ணியோ அல்லது பாம் ஆயில் மிக்ஸ் பண்ணியோ அப்படி கொடுக்கும்போது வந்து ஒரு நமக்கு உடம்புக்கு அது ஒரு ஒவ்வாமை ஆகி போயிடுது அவங்களுக்கு. ஸோ அதை வந்து ஏன் குவாலிட்டியாக இங்கே நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்தது தான் சரவணா பரோட்டாஸ். நான் எதை நினச்சி ஆரம்பித்தேனோ அதுக்கான மிகப்பெரிய ஆதரவு வந்து சேலம் மக்கள்கிட்ட கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மல்டிப்புளாக பிரான்ச்சஸ் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 14 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரவணா பரோட்டா சார். வணக்கம் சார். வணக்கம் சார், வெல்கம். நீங்க எந்த வருஷம் இந்த சரவணா பரோட்டாஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெஸ்டாரண்ட் சேலம் சுற்றி இருக்கு சார்? சார் நாங்கள் வந்து 2011 இந்த ரெஸ்டாரண்ட்டை இவ்வளோ பெருசாலாம் இல்லை, நீங்கள் பார்க்குற இது வந்து ஒரு 15 இயர்ஸோட க்ரோத்து. ஸோ நாங்கள் வந்து அப்போ ஒரு 1.5 lakhs கேபிட்டலில் சின்னதாக ஒரு 25 மெம்பர்ஸ் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சின்ன லெவலில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சேலம் மக்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்னால நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டாக எல்லாமே வந்து 25 சீட்டிங் கெப்பாசிட்டியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டலுமே வந்து 100+ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு 15 இயர்ஸ்ல டெவலப் ஆயிருக்கோம் நம்ம. ஓகே, இந்த ஃபார்மேட் வந்து இப்போ மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் இதில் வந்து பரோட்டா அப்படின்றது யூஎஸ்பி, மற்ற என்னென்ன மாதிரியான மெனூஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கு சார்? இது வந்து சரவணா பரோட்டான்றது ஒரு பரோட்டா கடையே கிடையாது. இது வந்து ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட். ஏன் அப்புறம் நீங்க வந்து சரவணா பரோட்டான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க மேக்சிமம் ஹோட்டல்ஸ்ல போய் உங்களுக்கு நீங்க சூடா பரோட்டா கேட்டீங்கன்னா பரோட்டா கிடைக்காது. ஸோ இது போக வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டி எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னா அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. நாங்க வந்து எப்படி அவங்கள்ட்ட இருந்து டிஃப்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னா, நாங்க வந்து பியூர் கடலெண்ணெயில மட்டும்தான் எங்க பரோட்டாவை செய்வோம். நாங்க எந்த காரணத்தை கொண்டும் டால்டாவோ பாம் ஆயிலோ எங்களோட ரெஸ்டாரண்ட்ல எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இதையெல்லாம் தாண்டி நீங்க சொன்னாதான் பரோட்டாவே போட்டு கொடுப்போம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு அப்பவே மேக் பண்ணி அந்த கஸ்டமர் ஆர்டர் எடுத்த பிறகு தான் பரோட்டாவே மேக் பண்ணுவீங்க. எங்களோட எய்மே வந்து நாங்கள் செய்கிற ஒரு பரோட்டாவும் யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கானது. இங்கே வந்து எங்களோட என்டையர் ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் எது கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி கொடுப்போம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு இன்னொரு பரோட்டா வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் 10 நிமிஷம் டைம் எடுக்கும். உங்களுக்காகவே செய்கிறது. ஸோ அதை வந்து நான் போட்டு வச்சு கொடுத்தா அது வந்து நல்லா இருக்காது. இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரே ஒரு சால்
சால்னா 2 சால்னா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்க வந்து பியூர் ரெஸ்டாரண்ட் டைப்ல ஒரு 40 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவி இருக்கு. ஓ. இங்க பரோட்டால பாத்தீங்கன்னா 100 வெரைட்டிஸ் இருக்கு. இதுதான் வந்து பேசிக்கா சரவணா பரோட்டான்ற ஒரு பேர் வர்றதுக்கான காரணம். நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் இருந்தது. இங்க வந்தா பரோட்டா தான் கிடைக்கும் போல இருக்கு, வேற எதுவும் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்தது. ஸோ அதை நாங்க வந்து பிரேக் பண்ணி இன்னைக்கு வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சாப்பாடு, வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், நான், ரொட்டி, தந்தூரி ஐட்டம்ஸ், எல்லா டைப் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ், உங்களுக்கு வந்து பரோட்டாலேயே வந்து நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு பாட் பரோட்டா கிடைக்கும், லீஃப் பரோட்டா கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி குழந்தைங்களுக்காக செப்பரேட்டா அவங்களுக்குன்னே பேபி பரோட்டா கிடைக்கும், பேபி தோசை கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி கேட்டீங்கனாலும் நாங்க அதை செய்வோம். எல்லாமே நாங்க வந்து எகெயின்ஸ்ட் ஆர்டர்ல செய்யறது அப்படின்றதுனால உங்களுக்கு கஸ்டமைஸ்டா நம்ம ஒரு அவங்களுக்கு தெரிந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் உங்களால கொடுக்க முடியும் ஃப்ரெஷ்ஷாவே. ஆமா, நீங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன், எனக்கு வந்து சுத்தமா காரமே வேண்டாம் அப்படின்னாலும் நாங்க அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இல்லை காரமா வேணும் அப்படின்னாலும் அதை எங்களால பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பரோட்டாவுமே நாங்க வந்து உங்களுக்கு ஒரு கொத்து பரோட்டா எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையா வேணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம், கொஞ்சம் வெட்டா வேணும் கொடுக்கலாம். நீங்க கொத்து பரோட்டால மட்டுமே எங்கள்கிட்ட 20 வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க என்னென்ன கிரேவி சாப்பிட்றீங்களோ அது அத்தனையிலையும் கொத்து பரோட்டாவிலையும் கிடைக்கும். உங்களுக்கு செட்டிநாடு சிக்கன் கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இது கேள்விப்படல. நம்ம சிக்கன் கொத்து, முட்டை கொத்து கொத்து பரோட்டா இருக்கும், பள்ளிப்பாளையம் சிக்கன் கொத்து பரோட்டா இருக்கும், அப்புறம் வறுத்த கோழி கறின்னு சொல்லி அதுல ஒரு கொத்து பரோட்டா இருக்கும், அப்புறம் பெப்பர் சிக்கன் கொத்து பரோட்டா இருக்கும். அதுக்கப்புறம் காரம் இல்லாம சுத்தமா வேண்டாம் அப்படின்னா பட்டர் சிக்கன் கொத்து பரோட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேஸ்ட்ல நீங்க வந்து டிஃப்ரெண்டா இங்க ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம அந்த பரோட்டா கடைன்ற இமேஜ்ல இருந்து இப்போ வந்து ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட். நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இல்லை. இங்க வந்தாலும் எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. ஓகே. சரவணா பரோட்டாஸ் எடுத்து ஒருத்தவங்க ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும்னா மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும் சார்? குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருந்தால் தான் வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் கஸ்டமரோடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி. ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 120 சீட், 75 to 100 சீட்டிங், 75 to 100 சீட்டிங்ஸ் வேணும் உங்களுக்கு. லஞ்ச் இருக்கு, டின்னர் இருக்கு, ஈவன் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலாம். அது வந்து நீங்க எந்த இடத்துல நீங்க வைக்க போறீங்கன்றதை பொறுத்து. நல்ல பிரைம் பிளேஸ்ல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட பிளான் பண்ணலாம். சோ இதுல என்ன இன்வெஸ்ட்மென்ட் சைஸ் இருந்தா மினிமமா ஒரு சரவணா ப்ராடக்ட் நம்ம ஸ்டார்ட் மினிமமா ஒரு 75 lakhsல இருந்து 1 crore இருந்தா 75 lakhsல இருந்து 1 crore இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல என்னெல்லாம் கவர் ஆகுது? உங்களுக்கு கீ கொடுக்குற அளவுக்கு எல்லாமே இதுல கவர் அப் ஆயிடும். நீங்க வந்து ஃபர்தரா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு மட்டும் ஃபண்ட் இருந்தா போதும். நான் சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல A to Z இன்க்ளூடிங் பிராண்டிங்ல இருந்து ஃபிரான்ச்சைசி ஃபீல இருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அத்தனையுமே சேர்ந்து நீங்க வந்து ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இதுல இன்க்ளூசிவா. ஃபுட் இண்டஸ்ட்ரியில மெயினா இருக்கிற சேலஞ்சஸ் வந்து எம்ப்ளாயிஸ் தான். இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? செஃபா இருக்கட்டும், எம்ப்ளாயி சப்போர்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும். சரி, நம்மளோடது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பேசிஸ்ல, SOP பேஸ்ல இருக்கும். ஸோ அதனால வந்து இதுக்கு டூ மச் ஆஃப் குவாலிட்டி அல்லது ட்ரெயின்டு எம்ப்ளாயிஸ் இதுக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஸோ லெசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தா கூட நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கை வச்சு அவங்கள எக்ஸ்பீரியன்ஸாவே கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்குன்னு இதுக்குன்னு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் இவங்கலாம் இருக்காங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து பிரேக்கேஜஸ் இல்லாம அந்த மேன் பவர் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லா சப்போர்ட்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். என்ன மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கலாம்? ஒரு 75 lakhs to 1 crore இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 30 monthsல இருந்து 40 monthsக்குள்ளாடி உங்களுடைய ஒரு மேக்ஸிமம் ஒரு 3.5 yearsல அவங்க வந்து பிளான் பண்ணலாம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவாங்க. இந்த அக்ரிமெண்ட் டென்யூர் வந்து நீங்க ஒரு 7 years or 10 years அந்த மாதிரி லாங் 10 years தான் நம்ம 10 years நம்ம கொடுக்குறீங்க. நான் மட்டும் டெவலப் ஆகணும் அப்படின்றது இதுல எடுத்துக்கிறது இல்லை. யாரும் நம்ம கூட பார்ட்னரா வராங்களோ அவங்களும் சேர்ந்து அந்த டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்க சேலம் சொல்ற 36 months 40 months அது வந்து எக்ஸ்ட்ரீம் டைம். நீங்க பிரைம் பிளேஸ்க்குள்ள போகும்போது அவ்வளோ டைம் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்துருச்சு. நீங்க கேட்டரிங் ஆர்டர்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இருக்கு, நம்மளோட ஓன் டெலிவரி சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கிறதுனால இன்னைக்கெல்லாம் வந்து 36 monthsன்றது ரொம்ப அதிகபட்ச டைம் தான். இப்போ நீங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மாடல் எடுத்து பண்ணணும்னா என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன மாதிரி பர்சனாக தான் இதை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லா பண்ண முடியும்? கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்ன்னு ஒரு
ஒரு ட்ரீட் பண்ண தெரியணும் அந்த. கண்டிப்பா ஸோ எல்லா பிஸ்னஸும் வந்து டே ஒன்லலாம் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு குட்வில் சம்பாதிக்கணும். பேஷன்ஸ் வேணும். ஓகே. பேஷன்ஸோட இந்த பிஸ்னஸை கொஞ்சம் சின்சியரிட்டியாகவும் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஜெயிக்கலாம். அதில் வந்து இல்லை, நீங்கள் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா? தேவைப்படாது சார். ஃபுட் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆள் இருந்தாலே போதும், நம்ம வந்து அதை கொண்டு வந்துட்டு. நீங்கள் என்னென்னலாம் சப்போர்ட்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் செட்டப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம அதை டேக் கேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. இப்போ நான் சொல்கிற 75 lakhs அதுக்கு மேலேயோ எதுவுமே என்கிட்ட கொடுக்க வேண்டியதில்லை. என்கிட்ட ஃப்ரான்ச்சைசி ஃபீஸை தாண்டி மிச்சம் எல்லாமே நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ இன்கேஸ் நம்ம போடுற அந்த பிளான் வந்து அந்த 75 lakhs கம்மியாச்சுனாலோ அது வந்து உங்களுக்கு இதில் வந்து மிச்சம்தான். இது போக வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டாஃப்ஸை மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரியான டைமிங்ஸு, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபுட்டை வந்து நம்ம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி ப்ரொக்யூர் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வேஸ்டேஜை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மேன் பவர் எப்படி எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்புறம் கூகுள் ரிவ்யூஸு, அதுக்கப்புறம் பிராண்டிங், இது எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு கண்டினியூஸாக அவங்க க்ரோ ஆகிற வரைக்கும் நம்ம நீங்கள் சொல்லி கொடுப்போம். நம்ம எந்த மாதிரி மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும் சார்? மார்க்கெட்டிங் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸிக்கே ஹோர்டிங்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நோட்டீஸ் செல் பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுக்கறது. அது பக்கம் நம்மளுடைய பிராண்டுக்குனே நம்ம வந்து செப்பரேட்டாக ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஓன் டீம் வச்சு நீங்கள் பண்ணுறோம். டீம் வச்சு நம்மளுமே ப்ரமோட் பண்ணி. எந்தெந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரான்ச்சைசி இருந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நீங்கள் பெனட்ரேட் ஆகணும்? இப்போதைக்கு நாங்கள் வந்து மெட்ரோ சிட்டிஸ் அல்லது வந்து கார்பரேஷன் சிட்டிஸ் இங்கேஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் பாப்புலேஷன்ஸ் பெட்டராக இருக்கிற பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் நம்ம கோயம்புத்தூர் நம்ம ஃப்ரான்ச்சைஸி பார்த்துட்டு இருக்கோம். இது போக எங்கள்கிட்ட வந்து ஹைவே பிஸ்னஸ் மாடல் ஒன்று இருக்கு. ஸோ ஜாஸ்தி பாப்புலேஷன் இருக்கிற ஹைவேஸில் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல். நான் ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். இப்போ ஹைவேன்னு போகும்போது இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டே போதுமா, இல்லை ரொம்ப பெரிய ஹைவேன்னு போனோம் அப்படின்னா பார்க்கிங் சேர்த்து வேணும். ஏன்னா பார்க்கிங் வேணும், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் தங்கறதுக்கான ப்ரொவிஷனிங் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் இருக்கணும். ஆமாம், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டாவது மினிமம் தேவை. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகுமா சார்? இந்த கண்டிப்பாக வேரி ஆகும். ஹைவேஸ் போகும்போது உங்களுக்கு குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். ஏன்னா ஹைவேஸில் வந்து நமக்கு பில்டிங் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. பேசிக் இன்டீரியர் இருந்தாலே போதும். இன்கேஸ் நம்ம கேட்குற இன்டீரியர் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த சிவில் ஒர்க் நிறைய இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து சேர்ஸ் டேபிள்ல இருந்து மிச்ச கிச்சன் எக்யூப்மெண்ட்ல இருந்து பேசிக்காக நடக்கிறதெல்லாம் நீங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் ஒன்று தான். ஹைவேஸில் ஆரம்பித்தாலும் ஒன்று தான், சிட்டியில் ஆரம்பித்தாலும் தான். ரொம்ப டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுட்டோம். சரவணா பரோட்டாஸ் எங்கெல்லாம் எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்கள்ட்ட இருக்குது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சைஸில் இருக்குது, என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் லொக்கேஷனில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அவங்க உங்களோட பிராண்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை உங்கள் லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவர் ஆகலாம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம், நான் சரவணா பரோட்டாஸோடைய ஃபவுண்டர். நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். நான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட்டை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 குவாலிட்டிஸாவது வேணும். உங்களுக்கு அந்த 5 குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறீங்க அப்படின்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட சாப்பிட்டாலும் அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். வீட்டில் என்ன நம்ம வந்து குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம சமைக்கிறோமோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது மட்டும் அது சுவையாக இருக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்மளை வந்து இங்கே சாப்பிட்டோம் அது வந்து நம்ம வயிற்று தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுதான் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்டோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ். குவாலிட்டியான சர்வீஸ் இருக்கணும். கஸ்டமர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள ஒரு
ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் ஃபஸ்ட்டு. என்னதான் நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக ஃபுட்டு கொடுக்குற ஹோட்டலாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்க பசியோட வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறோம். அந்த சாப்பாடை வந்து நம்ம கொஞ்சம் சர்வீஸ் மைண்டடோடையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா கஸ்டமரோடைய வயிறு வந்து சாப்பாடோட ஃபில் ஆகிறது இல்லாமல் நம்மளுடைய சர்வீஸாலையும் சேர்த்து ஃபில் ஆகும். மூணாவது குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப முக்கியம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரோட நாக்கும் ஒரு மாதிரி இருக்க போகிறது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது எல்லாரோட நாக்கையும் சேர்த்து திருப்தி பண்ணுற மாதிரி நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கஸ்டமரோட பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாலாவது குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி சாப்பிட்றாங்க, திருப்பி வந்து ஒரு 2 மாதம் கழித்து வராங்க, திருப்பி வந்து 2 மாதம் கழித்து சாப்பிடும்போது பழைய டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த கஸ்டமராவது ஏமாந்து ஒரு டைம் திருப்பி போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணணும். 5வது குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட். எந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தினாலும் ஓனருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நம்ம வந்து என்னதான் பிஸ்னஸை வந்து லாபத்துக்கு நடத்தினாலும் சாப்பிட்றவங்களும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃபீல் பண்ணணும். அவங்க காசு கொடுக்குறாங்க, அந்த காசுக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதில் இந்த 5 குவாலிட்டியும் மினிமமாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியும். தேங்க்யூ.